மகா போய் ரேணு வீட்ல காசு கொடுத்துட்டு வா. போ மகா. அம்மா சங்கத்துக்கு காசு கொடுத்துட்டு வர சொன்னாங்கக்கா. அக்கா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கக்கா. ஒரு நிமிஷம். மகா உன்னை பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா. அந்த ரேணு பொம்பளை இருக்காளே, அவ வீட்டில் ஏதோ பண்ணிட்டியாமே. அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காப்பா. ஊருக்குள்ள உன்னை எல்லாரும் சைக்கோன்னு சொல்றாங்கப்பா. அம்மா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ தானே சொன்ன சைக்கோன்னு, நீ தானே சொன்ன. போ. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, என்ன ஃபீல் பண்ணுற நீ? கொஞ்சம் எமோஷனலாக ஃபீல் பண்ண. என்ன பண்ணணும்? எமோஷனல் ஆகணும் நீ. அண்ணே ஒரு 3000 ரூபாய் இருக்குண்ணே, கட்டிடுறேன். 1 லட்ச ரூபாய் இருந்தால் கொடுங்கண்ணே. என் பையன் அடிக்கடி ஒரு மாதிரி ஆயிடுறான், கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். பையன் சொன்ன பின்னாடி தான் ஞாபகம் வருது. என்னம்மா புள்ள பேத்து வச்சிருக்கா? ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ண சென்று பார்த்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு போய் ரேப் பண்ண போயிருக்கான். இதை கல்லால் அடிச்சு கொண்டு இருப்பாங்க, நான் இருந்தாலும் தப்பிச்சான். இதை அண்ணன் பொண்ணு சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. மகா உன்னால ஊருக்குள்ள மானமே போதுடா. ஒன்று சொல்லட்டா, உனக்கே தெரியாம உனக்குள்ள ஏதோ ஆகுதுடா. சொல்லிட்டே இருக்கேன், நீ கதை எழுதிக்கிட்டே இருக்கிற. உனக்கு என்ன அந்த கதையா சோறு போடுது? இப்படியே பண்ணிட்டு கதையை எரிச்சிடுறேன். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுப்பா. ஹாய், உங்களை அங்கேயே உட்கார வைங்க. ஹாய் டாக்டர், நின்னு பேசு. தம்பி, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுப்பா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்குது. தலையில ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். கேஷ் கவுண்டர்ல 50,000 கட்டிருங்க.
50,000மா? வண்டியோட ஆர்சி புக் இருக்கா? பத்திரம் ஏதாவது இருக்கா? அப்ப என்ன புடுங்கிறதுக்கு வந்திருக்க? TN24 ஃபிலிம் ஸ்டுடியோ அடுத்ததாக எடுக்கவிருக்கும் குறும்படத்திற்கு நல்ல கதை தேவைப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் இந்த முகவரியை அணுகவும். தம்பி நான் என்னதான்ப்பா பண்ணிட்டோம்? தம்பி உன் நிலைமை புரியுதுப்பா. நானும் சினிமா ரொம்ப லவ் பண்றேன். நானும் நல்ல ஒரு குறும்படம் இருக்கலாம்னு தான் ஆசைப்படுறேன். அது உடுப்பா. போய் அம்மாவை ஃபர்ஸ்ட் காப்பாத்து. தம்பி அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். யோ வாயா. யோ யார் அவன்? பைத்தியம்மா? என்ன கதை இது? சார் அம்மா கூப்பிடுறாங்க. அண்ணே புடிச்சிட்டனே. அடிச்சு இழுத்துட்டு வருவா. யோ அடிச்சு இழுத்துட்டு வரியா? போன அவர்கிட்ட கூடியா? தம்பி தம்பி நீ வேற லெவல்ப்பா. நானும் உன்னை பார்க்கும்போது பைத்தியம் தான் நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு சீனும் தெரிக்குது. தம்பி இந்த கதைக்கு எவ்வளவு செலவாலும் நீ தான்ப்பா டைரக்டர். தம்பி உங்களை கொஞ்சம் மீட் பண்ணணும். ஆபீஸ் வரீங்களா?